இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லத்தியெல்லாம் தூக்கிக்கிட்டு பயங்கரமா அடிக்கலாம் வந்தீங்க. இப்போ என்னடானா ஒரு சின்ன வீடியோ காட்டினதுக்கே சைலண்ட் ஆயிட்டீங்க. நீங்க நினைச்சா யார் மேல வேணும்னாலும் கேஸ் போடுவீங்க. நான் பெயிலபிள் போதைப்பொருள் கேஸ் போடுவீங்க. ரொம்ப தெனாவட்டாவும் பேசுவீங்க. எங்க இப்ப பேசுங்களேன். அது எப்படி மாயா பேசுவாரு? இவர் வைஃப் வாக்குமூலம் மட்டும் கொடுக்கல, எல்லாத்தையும் லஞ்ச பணத்துல வாங்கின நகைதான்னு நமக்கே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்கல்ல. இன்ஸ்பெக்டர் சார், இதை எஸ்பிக்கு அனுப்புனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த டிஸ்மிஸ் சஸ்பென்ஷன் மட்டும் இல்ல, நான் வயலபிள் கேஸ்ல உள்ள கூட தூக்கி போட்டுருவாங்க. இந்த வீடியோவை உங்க சீனியர் ஆபீஸ்க்கு அனுப்பாம சோஷியல் மீடியால போட்டோம்னா வியூஸ் அள்ளும். ஆனா உங்க மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும். அதுக்கப்புறம் நீங்க வெளியே தலை காட்ட முடியுமா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார். சீனியர் ஆபீசருக்கு அனுப்பட்டுமா இல்ல சோஷியல் மீடியால போட்டுடலாமா? மேடம் மேடம் வேண்டாம் வேண்டாம் மேடம், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாடுலேஷன்ல பேசுனீங்களே, இப்ப டோட்டலா மாறிட்டீங்க. உங்க சுயநலத்துக்காக சந்தோஷத்துக்காக அடுத்தவங்க வாழ்க்கைய அழிக்க பாக்குறீங்க. இப்ப உங்க லைஃபே காலியாக போகுது. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு அந்த வீடியோவை யாருக்கும் அனுப்பி விட்டுறாதீங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி என் லைஃபே அப்புறம் காலி ஆயிடும். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். அது எப்படி சார்? நாங்க கெஞ்சினா தெனாவிட்டா திமிரா பேசுவீங்க, நீங்க கெஞ்சினா நாங்க இறக்கப்படுவோம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் டீல் பேசிதானே பழக்கம். இப்போ நாங்க ஒரு டீல் பேசலாமா? சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க, நான் தரேன். மாயா பாத்தியா, நமக்கே லஞ்சம் கொடுக்கறேன்னு சொல்றாரு. பழக்க தோஷம் மாத்த முடியுமா? டீல் இதான். என் சித்தப்பா மாமா மேல பொய் கேஸ் தானே போட்டிருக்கீங்க. அந்த எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டுட்டு அவங்கள வெளியில விடுங்க. இதோ இப்பவே அனுப்பிடுறேன் மேடம். உடனே எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டு நான் உங்களை அனுப்பிச்சு விட்டுறேன் மேடம். இது போட்டேன் மேடம், உங்க கண்ணு முன்னாடியே.